ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம கமெண்ட் பாக்ஸ் பார்ட் 3 தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரெஸ்பான்ஸ் நிறையாவே வந்திருந்தது. நிறைய பேர் பார்த்திருந்தீங்க, நிறைய பேர் பாசிட்டிவா சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு பார்ட் 3 பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நிறைய பேர் சிஸ்டர் பிரெக்னன்சி சிம்டம்ஸ் சொல்லுங்க சிஸ்டர்னு கேட்டிருந்தீங்க. வாமிட்டிங் வரலையா? நீங்க பாட்டுல நல்லா சாப்பிடுறீங்க, சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, வாந்தி வர மாட்டேங்குதா அப்படின்னு வாமிட்டிங்லாம் எனக்கு அதிகமாவே இருந்தது. பட் இப்போதைக்கு இல்ல. ஒரு 2, 3 வாந்தி, அது கொஞ்சம் வாமிட்டிங் அதிகமா தான் இருந்தது. சென்னையில இருக்கும்போது அம்மா அண்ணாலாம் என்ன பார்க்க வந்திருந்தாங்களா, அந்த டைம் தான் எனக்கு வாமிட்டிங்கே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஸ்கேன் பார்த்துட்டே பாப்பா ஹார்ட் பீட் பார்த்துட்டேன். பட் வாமிட்டிங்கே இல்ல. அப்ப எனக்கு தோணுச்சு, ஒருவேளை நம்ம கன்சீவா இல்லையோ, என்னடா எல்லாரும் வாந்திலாம் வரும்னு சொல்லுவாங்க, நமக்கு ஒண்ணுமே வர மாட்டேங்குதே அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு அம்மா வந்தப்போ. அப்பவுமே எனக்கு இந்த படத்துல எல்லாம் ஒயிட் கலர்ல தானே வாமிட்டிங் எடுப்பாங்க. எனக்கு சாப்பிட்டது தான் வந்தது. அம்மா என்னம்மா படத்துல எல்லாம் ஒயிட் கலர்ல தானே வரும், எனக்கு என்னமோ சாப்பிட்டதும் ஃபுல்லா வருதுன்னு கேட்டுட்டு இருந்தேன். எங்க அம்மா, நீலாம் நர்ஸுன்னு வெளியிலேயே சொல்லாத அப்படின்னு கேட்டுட்டு இருந்தது. வாமிட்டிங் ஒரு 2 மாசம் நல்லா பயங்கரமான எனக்கு உண்மையாவே அப்பா எதுவுமே சாப்பிட முடியாது. புடிச்சது சாப்பிட முடியல. சென்னையில இருக்கும்போது. அப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. பட் அப்பவும் நான் கொஞ்சம் ஆக்டிவா தான் வீடியோ போட்டுட்டு இருப்பேன். நிறைய பேரு சிம்டம்ஸ் இருக்கா, வாமிட்டிங் இருக்கா, வாமிட்டிங் இருக்கான்னு கேட்டுட்டே இருந்தீங்க. இருந்தது. பட் இது எல்லாருக்குமே நார்மல் தானே. கன்சீவா இருக்கிற எல்லாருக்குமே இது நார்மல் தான். இது தனியா நமக்கு இருந்ததுன்னு சொல்றதுனால ஒண்ணுமே ஆக போறதில்ல. இதான் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இங்க எந்திரிச்சதுமே வாமிட்டிங் வந்துரும். ஐயோப்பா! ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த டைம்ல. எதுவுமே சாப்பிட முடியாது. ஒரு மாரி கொமட்டிக்கிட்டே இருந்தது. ஏதாவது புடிச்சது சாப்பிடலான்னு செல்வா, செல்லா என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்கும்? என்ன வேணும்? என்ன வேணும்? வாங்கி வாங்கி குடுப்பா. அத ஃபுல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு வாமிட்டிங் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. சென்னையில இருக்கும்போது பாப்பா கொஞ்சம் கேர் பண்ணிட்டா. ரொம்ப வாமிட்டிங் அதிகமா இருந்ததுனால தான் நான் ஊருக்கே வந்தேன். ஏன்னா பாப்பாவும் கொஞ்சம் பக்கத்திலேயே இருந்து கேர் பண்ணிட்டே இருக்கிற மாரி இருந்தது. 2 நாள், 3 நாள் வண்டிக்கு போகாம நம்மளே பார்த்துட்டே இருந்தான். சரி, அவனுக்கும் சிரமம். நான் பாப்பாவ எப்பவுமே கஷ்டப்படுத்த மாட்டேன். அவனுக்கு எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா அவன் ரொம்ப நினைச்சு ஃபீல் பண்ணுவான்ல. அதனாலதான் இல்லடா சாமி, நான் ஊர்ல போறேன். ஏன்னா பாக்க நம்மள பாக்க இத்தனை பேர் இருக்கும்போது நம்ம எதுக்கு தனியா கிடந்து கஷ்டப்படணும் அப்படின்னா, நீ இருந்து பாப்பா, நான் போய் ஊர்ல போயிட்டு சுட்டி பையன் பிறந்ததுக்கு அப்புறம் வாரேன் அப்படின்னு தான் நம்ம சென்னையை விட்டே காலி பண்ணிட்டு இங்க வந்தது. அதுக்கப்புறம் தலை சுத்துலாம் எனக்கு வந்தது மாதிரி தெரியல. தலைலாம் சுத்துன்னு சொல்லுவாங்க. தலை சுத்து வந்தது இல்ல எனக்கு. வாமிட்டிங் சிம்டம்ஸ் மட்டும்தான் இருந்தது. மத்தபடி கால் கை இது 8 மந்த் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதுவரை கால்லாம் வீங்கல. பைக்ல டிராவல் பண்ணா மட்டும் லைட்டா கால் வீங்குச்சு. மத்தபடி கால் வீங்கல. பிரஷர் கொஞ்சம் கண்ட்ரோலா தான் வச்சிருக்கு. கொஞ்சம் லோ பிரஷரா தான் இருக்கு. 160 அப்படி லோ பிரஷரா இருக்கிறனாலயோ என்னமோ எனக்கு கால் வீங்கலைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரஷர் கூடுனாலும் நீர்ச்சத்து கொஞ்சம் அதிகமா இருந்தா தான் கால் வீங்கும். எனக்கு கொஞ்சம் நார்மலா இருக்கு. அதனால கால் வீங்கல. அவ்வளவுதான். வேற எந்த சிம்டம்ஸுமே இல்ல. வாமிட்டிங் அவ்வளவுதான். இப்பதான் சுட்டி கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு உதைக்கவும், கொஞ்சம் வயிறு பெருசாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரியுது. மத்தபடி எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்ல. நல்லா இருக்கேன் என்கிட்ட. சரி. செகண்ட் கமெண்ட்ஸ் செல்வா கூட பிறந்தவங்க 3 பிரதர் சொல்றீங்க. அப்ப இந்த சிஸ்டர்ஸ் யாரு அப்படின்னு கேக்குறீங்க. அத்தாச்சி, நாத்தனா எல்லாரும். ஃபர்ஸ்ட் அத்தைக்கு 3 பையன். செல்வா எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. செகண்ட் சின்ன மாமியார் சொல்லுவாங்கல்ல, சின்ன மாமியாருக்கு 2 பொண்ணு, 1 பையன். 3 சின்னத்தைக்கு 2 பையன், 1 பொண்ணு. அதனால எனக்கு 3 பொண்ணுங்க வரும். செல்வா தங்கச்சி, அக்கா, ஒண்ணு அத்தாச்சி சொல்லுவேன்ல. 2 நாத்தனாமாருங்க எனக்கு இருக்காங்க. கூட பொறக்கல செல்வா கூட, அவ்வளவுதான். மத்தபடி எல்லாருமே ஒண்ணுதான். ஒரே ஃபேமிலி ஒண்ணாதான் இருக்காங்க. இதுவரை யாரையும் விட்டு கொடுக்காம ஒண்ணா இருக்காங்க. அதனால நானும் எந்த இடத்துலயுமே பிரிக்க மாட்டேன். இது யாரு உங்க கூட பொறந்த செல்வா கூட பொறந்த தங்கச்சியான்னு கேட்டாலும் நான் ஆமாதான் சொல்லுவேன். மத்தபடி நமக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கூட பொறக்கல அவ்வளவுதான். மத்தபடி நமக்கு 2 நாத்தனார், 1 அத்தாச்சி. அத்தாச்சி மொறைனா என்னன்னு கேக்குறீங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அத்தாச்சி மொறைனா என்ன? ஐயோ! அத்தாச்சி மொறைனா அத்தை பொண்ணுங்க, அத்தை மாமா பொண்ணுங்கலாம் இருக்காங்களா, அவங்கலாம் நம்மளோட ஏஜ் அதிகமா இருந்தா அத்தாச்சின்னு சொல்லுவோம். நெறைய ஊர் சைடு நெறைய இந்த திருநெல்வேலி சைடு அங்கன்னா மதினின்னு சொல்லுவாங்க. அண்ணின்னு சொல்லுவாங்க. நம்ம அண்ணினே இங்க சொல்லுவோம் நம்ம ஊர் சைடு. பட் எனக்கு அண்ணினா அண்ணன் பொண்டாட்டிய மட்டும் சொல்லணும்னு தோணும். அதனால அண்ணின்னு இதுவரை நான் யாரையும் சொன்னதில்ல. அண்ணனுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. அண்ணனுக்கு மேரேஜ் ஆனா நான் அண்ணின்னு கூப்பிடுவேன். அதுக்கு முன்னாடி அத்தை, மாமா, பொண்ணுங்க யாரு என்னோட ஏஜ் கூட இருந்தாலும் அத்தாச்சின்னு கூப்பிடுவேன். செல்வாக்கு அக்கா முறை வந்தாலும் அது நமக்கு அத்தாச்சி தான் வரும்.
அதனால அத்தாச்சின்னா அத்தை மாமாவ பொண்ணு. நம்மளோட ஏஜ் கூட இருந்த அத்தாச்சி. கூட இருந்த அத்தாச்சி. ஏஜ் கம்மியா இருந்தா நாத்தனா. இது நார்மல் தானே! நீங்கலாம் என்ன சொல்லுவீங்க? நான்லாம் அத்தாச்சின்னு தான் சொல்லுவேன். நீங்க மொற என்ன சொல்லுவீங்க? இது மாரி அத்தை, மாமா இல்லைன்னா ஹஸ்பண்டோட தங்கச்சி, அக்கா ஏஜ் கூட இருக்கிறவங்கள நீங்க என்ன மொற சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு நெறைய பேர் அத்தாச்சின்னா என்ன மொறவுன்னு கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது நான் எல்லா இடத்துலயும் கேள்விப்பட்டது தான். இது டிஃபரெண்டா இருக்கா? அப்படின்னு எனக்கு தோணும். அத்தாச்சி, நாத்தனா மாருங்க எல்லாருக்குமே மேரேஜ் ஆயிருச்சு. என் வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும். எல்லாத்துலயுமே அத்தாச்சி, நாத்தனா எல்லாருமே நான் காட்டியிருப்பேன். ஆம், அவ்வளவுதான். செல்வாவோட அக்கா, தங்கச்சி மாருக அவங்க. செகண்ட் வந்து செல்வா 3வது கமெண்ட் அது. செல்வா வந்து ரிலேட்டிவான்னு கேட்டிருக்காங்க. நெறைய பேர் கேக்குறீங்க சொந்தக்காரவங்களா? சொந்தக்காரங்களா இருக்கவும் தான் உங்க அத்தையும், மாமாவும் இப்படி பாத்துக்கிறாங்க அப்படின்னு. எனக்கு தெரியல அவங்க சொந்தக்காரவங்களான்னு. எனக்கே இது எங்க அத்தை, எங்க சொந்தம் வரும். ஆனா எங்க மாமா எனக்கு எப்படி சொந்தம்ன்னு தான் எனக்கு தெரியல. சொந்தம்னா ரொம்ப நெருங்கிய சொந்தம். அவங்களோட பொறந்தவங்க, இவங்களோட பொறந்தவங்க, இல்ல கொள்ளு தாத்தாவோட பொறந்தவங்க அப்படின்னு சொல்ற சொல்ற அளவு சொந்தம் இல்ல. அம்மா பொறந்த ஊரு, நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஊரு. அம்மா வீடு, அம்மாச்சி வீடு அங்க இருக்கு. செல்வா வீடு, அம்மாச்சி வீட்டுக்கு அடுத்து 2 வீட்டுக்கு முன்னாடி இருக்கு. இங்க வரும்போது லீவுக்கு வரும்போது செல்வா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணேன். மத்தபடி சொந்தம் மாரி எதுவுமே இல்ல. நெருங்கிய சொந்தம் இல்ல. மேபி ரொம்ப ரொம்ப உள்ள பார்த்தா எனக்கு தெரியல. எங்க அம்மாட்ட கேட்பேன். எங்க அம்மா மாமா வந்து எனக்கு தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தம்பி மொற அப்படின்னு. மத்தபடி மாமா கூட பொறந்தவங்களும் யாருமே இல்ல. மாமா ஒரு ஆளு தான். ஒருத்தவங்க இருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க. அம்மா கூட பொறந்தவங்க யாரும் இல்ல. அம்மாக்கு ஒரு தங்கச்சி, பாப்பா பொறந்தாங்க. அது சின்ன பிள்ளையிலே இறந்துட்டாங்க. அதனால ஒரே ஊர்னால அக்கா, தம்பி மாரி பழகியிருக்காங்க. அக்கா, தம்பி தான் முற. அதனால மாமாவுமே அம்மாவா எனக்கு இல்லாம எங்க அக்கா தான்னு சொல்லுவாங்க. அம்மாவுமே மாமா கூட அடிக்கடி சண்டை போடாத, யார் இருக்கா அப்படின்னு சென்டிமெண்டா பேசுவாங்க. மத்தபடி சொல்ற மாதிரி இல்ல. இவங்கள முறை இல்ல. நமக்கு கொஞ்சம் தூரத்து சொந்தம் தான். லீவுக்கு வரதால நம்மளும் அத்தை, மாமா அப்படின்னு பழகுனனால கொஞ்சம் நெருக்கம். அத்தை, மாமாவும் என்ன நல்லா பாத்துக்கிறாங்கன்னா, அது அவங்களுடைய கேரக்டர். ஏன்னா, அவங்களுடைய சொந்த அப்பா கூட பொறந்தவங்க, மாமா கூட பொறந்தவங்க, அப்படி ரொம்ப தாய் மாமா அப்படி கல்யாணம் பண்ணா கூட எல்லாருமே மருமகள நம்ம அக்கா பொண்ணு, நம்ம அண்ணன் பொண்ணுன்னு ரொம்ப க்ளோஸாலாம் பாத்துக்க மாட்டேன்றாங்க. நான் நெறைய பேர் என் ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணி குடுத்து பாத்துட்டு இருக்கேன். அதனால சொல்றேன். பாக்க மாட்டாங்க. இவங்க வந்து நம்ம தூரம் தான். பட் பாக்குறாங்க அப்டின்னா அவங்களோட மனசு. நம்மள நம்பி ஒருத்தி வந்துட்டா அவள நல்லா பாத்துக்கணும் அப்டின்னா, அது அத்தை மாமாவோட மனசு. மத்தபடி சொந்தக்காரனால என்ன அவ்வளோலாம் தாங்கல. மத்தபடி நமக்கு எல்லாருமே நமக்கு சொந்தக்காரவங்க தான். என் சின்ன மாமியாரு அவங்க, இவங்க அங்கே கல்யாணம் பண்ண நாத்தனா, இத்தனா எல்லாருமே ஒரு சொந்தம் வரும். ஆனா அது எந்த வழியில சொந்தம்னு தான் தெரியல. மத்தபடி எல்லாருமே நமக்கு சொந்தக்காரவங்க தான். சொல்ற மாரி நெருங்கிய சொந்தம் இல்ல. 3வது கமெண்ட் முடிஞ்சிருச்சா? 4வது வந்து லவ் ஸ்டோரியா? இன்னுமா அந்த லவ் ஸ்டோரிய நான் எழுதி வச்சுட்டு இருக்கேன். லவ் ஸ்டோரி இருந்துட்டு போகுது அது. அடுத்து வந்து செல்வா கன்சீவ் ஆனதுன்னு சொன்னது செல்வாவோட ரியாக்ஷன் என்னன்னு கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி கமெண்ட் பாக்ஸ் பார்ட் 2லயே போட்டிருப்பேன். பட் இருந்தாலும் அவ்வளோதான் அண்ணன் ரியாக்ஷனான்னு கேட்டிருந்தீங்க. செல்வாக்கு வந்து ரொம்ப ஹேப்பியா இருந்தாலும் வெளிக்காட்ட தெரியாது. ரொம்ப அமைதியா தான் இருப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டாலும் வெளிக்காட்ட தெரியாது. அதுவுமே அமைதியா தான் இருப்பா. ஆனா லைட்டா கோவம் வந்தாலும் நல்லா வெளிக்காட்டுவாப்புல தம்பி. கோவத்த மட்டும் தான் செல்வாக்கு வெளிக்காட்ட தெரியும். அதோட ஹாப்பினஸையும் காட்ட தெரியாது. கஷ்டத்தையுமே காட்ட தெரியாது. பாப்பா பாப்பா என்ன சொல்லிட்டே இருந்தா, இந்த மந்த் கண்டிப்பா நீ கன்சீவ் ஆயிருவ பாப்பா. கண்டிப்பா கன்சீவ் ஆயிருவ. அப்படியே சொல்லி அந்த மாசம் ஃபுல்லா சொல்லிட்டே இருந்தா. அதுக்கேத்த மாரி நீங்களுமே சொல்லிட்டே இருந்தீங்களா? கார்டு போட்டு பாருங்கன்னு பாசிட்டிவ் வந்தது. பாப்பா அவ்வளவுதான் சொல்ல மாட்டா. இப்பவுமே சரி ஒரு எப்பவுமே சென்னை போயிட்டான்னா ஃபோன் பண்ணி பேசுவான். நான் என்ன பண்றேன்? நான் சாப்பிட்டேனா? நான் மாத்திரை முழுங்குனேனா? நான் வாக்கிங் போனேனா? அப்படியே தான் கேட்பானே தவிர, சுட்டி என்ன பண்றான்னு கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அவ்வளவுதான். கரண்ட் போச்சு. நான் கரண்ட் போச்சு. இதே ஒரு 7 நிமிஷம் வீடியோ வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மட்டும் நான் வீடியோ எடிட் பண்ணி அப்டேட் பண்றேன். ஏன்னா இப்போ மூவிக்கு கெளம்பிட்டு இருக்கோம் நாங்க. டைம் ஆயிடுச்சு. செல்வா திட்டுறதுக்குள்ளயே நான் போயிட்டு வந்துட்டேன். ஏன்னா இங்க டவர் இருக்காதா? இப்ப வீடியோ எடிட் பண்ணி வச்சோம்னா ராம்நாடு தான் போறோம். ராம்நாடுல 5G கிடைக்கும். அங்கே அப்டேட் பண்ணிட்டு வந்துருவேன்ல. அதனால தான் வேகமா கெளம்பி அவசர அவசரமா இந்த வீடியோ. டேய் இருடா வாரேன்.
அடுத்து கமெண்ட் பாக்ஸ் 4ல நம்ம மீட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சொல்ல வந்தத கரெக்ட்டா எப்போதும் மாரி சொன்னேனான்னு தெரியல. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. அப்புறம் நான் கமெண்ட் பண்ணுங்க. எப்போதும் மாரி ஆமா சொல்ல மறந்துட்டேன்ல. எப்போதும் மாரி வீடியோல அங்க பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் ஹார்ட் குடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.